Salute. Order. 11 சுதந்திர தின சொற்பொழிவு ஆங்கிலம் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி. Good morning to all. India got independence on 15th August 1947 from British rule. Before independence, India was British colony, and during that period our people suffered a lot and sacrificed their lives. Happy Independence Day. பரதநாட்டியம். தானம் தொம் ததானம் தொம் ததானம் தொம் ததானம் தொம் ததனம் தனம் தா தீம் தனன தனம் தனம் தா தனம் தனம் தா தீம் தனன தனம் தனம் தா இளைய பாரதம் எழுகவே இளைய பாரதம் எழுகவே புது உலக காவியம் எழுதவே. சிறப்பு விருந்தினர் திருமதி டயானி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் 76வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுல பிஎஸ்சி முடிச்சு டாக்டர் பட்டம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் நான் இந்த மேடையில நிற்கிறது அதை விட ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல தான் நான் படித்தேன், இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு கட்டித்தந்த டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. அடுத்தது நம்மளுடைய ஸ்கூல், இந்த பிரைமரி ஸ்கூல்லையும் ஹை ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரை படிச்சிருக்கிறேன். எனக்கு நிறைய ஆசிரியர்கள் கட்டி தந்திருக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு அமுச்சு விட்டாங்க வெளியே. அதனாலதான் இந்த பிஹெச்டி வரைக்கும் முடிச்சு ஒரு டாக்டர் பட்டம் வாங்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஸ்கூல் தான். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். கிராமரா, இங்கிலீஷ் கிராமரா, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸா, எவ்ரிதிங். நான் எதுவுமே புதுசா வெளியே போய் கத்துக்கவே இல்லை. எல்லாம் இங்க போட்டு அமிச்சத நான் இங்க நிக்கிறேன். ஸோ என்னுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய ஹெச்எம் திலகா டீச்சர், அவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லணும். அவங்களோட தலைமை பண்பு மாதிரி நான் இதுவரைக்கும் எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ பார்த்ததில்லை. அவங்க ரொம்ப எளிமையானவங்க, ரொம்ப அன்பானவங்க. அவங்களுக்கு நிகர் அவங்க தான். நான் டாக்டர் பட்டம் வாங்கினோடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் இது மாதிரி வாங்கிட்டேன்றப்போ அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்னா, அவங்க குடும்பத்துல அவங்க பசங்க ஒரு டாக்டர் டிகிரி வாங்கினா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எப்பவுமே நீங்கள்லாம் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒண்ணுதான், நம்ம ஒரு படிப்புல ஒரு உயரத்துக்கு போனா நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறகு சந்தோஷப்படுறது நம்மளுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களா மட்டும்தான் இருக்கும். அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சுசீலன் ஃபாதர் பத்தி சொல்லணும். சுசீலன் நான் குட்டப்பிள்ளையில தான் திருமணம் பண்ணி போனேன். அப்ப சுசீலன் ஃபாதர் அங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப நினைச்சிருக்கேன், இதே மாதிரி ஒரு ஃபாதர் நம்ம ஊருக்கு வந்தா ஊர் கொஞ்சம் வளரும், பசங்க கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சிருக்கேன். அது என்னோட வேண்டுதல என்னவோ தெரியல. ஃபாதர் இங்க வந்தாங்க, ஊர் நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குது, பசங்க ஸ்போர்ட்ஸ்ல நிறைய சாதிச்சுட்டு இருக்கீங்க. ஃபாதருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பிரமிட் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி. Myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. This really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen, the other 11 give something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this
really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life changes, just open the door. One thing's certain, I'll always be yours. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. I can't be too sure, but one day I'll be. I can't be too sure, but one day I'll be yours. சிறப்பு விருந்தினர் திருமதி செல்வி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிகழ்வை காட்சிப்படுத்தும் போதுதான் அடுத்து வாரவங்க அந்த நிகழ்வை தொடர்றாங்க. அதனாலதான் எங்க வெற்றியையும் இப்படி காட்சிப்படுத்துறாங்க. இப்படி காட்சிப்படுத்தும் போது அதை பார்க்கிற உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கணும். நீங்களும் இந்த முறையை பின்பற்றி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து நிக்க ஆசைப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளோட உயரங்களை இன்னும் அதிகமா வளர்த்துக்கோங்க. ஒரு கல்வி மட்டும்தான் கூட்டத்துல நின்று கை தட்டுறவனை கைத்தட்டல் வாங்க வைக்கும். கூட்டத்துல நின்று நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு ஒரு மேடையை கொடுத்து அவங்கள அங்கீகரிக்கும். அந்த கல்வியை நீங்க இறுக்கமா படிச்சுக்கிறீங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 14 பரிசு வழங்குதல். தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இப்பரிசுகளை வழங்க வருமாறு நம் மண்ணை சார்ந்த திருமதி டயானி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny. இம்மாணவிகளுக்கு உதவி தொகையாக 4 வருடத்திற்கு மாதம் ரூபாய் 1000 வீதம் மொத்தம் ரூபாய் 48,000 அரசால் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்களின் திறன் தேடல் தேர்வில் வெற்றி பெற்ற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்பரிசுகளை வழங்க வருமாறு நம் மண்ணை சார்ந்த திருமதி செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். But one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. அண்ணல் அம்பேத்கர் மற்றும் முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி இவர்களின் பிறந்த நாள் விழாவையொட்டி மாவட்ட அளவில் நடந்த பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்க நம் மண்ணை சார்ந்த செல்வி ரஸ்மி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? அனைவருக்கும் காலை வணக்கம். விளையாட்டுக்கான பரிசினை வழங்க தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது பள்ளியில் 18/7/2023 அன்று நடைபெற்ற மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் மாணவிகளுக்கான இளையோர் பிரிவில் சாம்பியன் பரிசினை
M3 கிரீன் கவுஸ். மூத்தோர் பிரிவில் சாம்பியன் பரிசினை அமலா ஆண்டனி அரிசா பரிசினை வழங்க துணை பங்கு தந்தை அவருடைய அன்புடன் நினைக்கிறோம். Something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 is something from nothing. 15 சிறப்பு விருந்தினர் செல்வி ரஷ்மி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் 76வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆனா இப்ப இருக்க தலைமுறையினருக்கு தெளிவா சொல்லப்பட்டுட்டு 10ஆம் வகுப்பு முடிச்சாலே போதும் ஒரு அரசு பணியை நீங்க வாங்கிடலாம் அப்படின்னு. தொடர்ந்து நம்ம படிக்கணும். நம்ம மாணவர்கள் இன்னும் பக்கத்து வீட்டுல என்ன படிக்கிறாங்க, அடுத்த வீட்டுல என்ன படிக்கிறாங்க, அதுதான் படிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இலவசமா கிடைக்கக்கூடிய இந்த கல்வியை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பேர் எங்க எல்லாமோ சாதிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சாதனைகள் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு சிறப்பு செய்த அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. 16 கோலாட்டம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கோலடிப்போம். கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கோலடிப்போம். 17 தலைவர் உரை. அன்புக்குரியவர்களே, நேரமாகிவிட்டது. இருந்தாலும் மயக்க பிடிச்சி 4 வார்த்தை பேசணும்னு சொல்லுகிறாங்க. நம்ம நினைக்கிறோம் வளர்ந்த பிறகு படிச்ச பிறகுதான் நம்ம இலக்கை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வளர்ந்த பிறகுதான் சிந்தனையை தெளிவாக்க நினைக்கிறோம். சின்ன வயசுல கூட சிந்தனைகளும் இலக்குகளும் உருவாகும் என்பதற்கு சான்று. நமக்கு சுதந்திர தின கொண்டாட்டம் எல்லாம் ரொம்ப பிடிக்காது. இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 500க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் தங்களுடைய திறனை வெளிப்படுத்தி ஒரு விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே அதற்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வும் மிக அருமை. கடந்த காலங்களை விட இன்றைய காலங்களில் தொடர்ந்து பார்க்கிறேன் அந்த நேர்த்தியான தன்மை. நேர்த்தி எல்லா நேரங்களும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேர்த்தியான தன்மை கூடியிருக்கிறது, நிறைய இருக்கிறது என்பதை பார்க்கிறேன். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பெறுகிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள், உடை கொடுக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற திறமையை மட்டும் பார்ப்பதே இல்லை, ஒரு சில பெற்றோரை தவிர்த்து. ஒரு குழந்தை என்றால் அவர்களில் எல்லாம் இணைந்ததுதான். பிறப்பு, வளர்ப்பு, உணவு, உடை, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற திறமை, இவை அனைத்தையும் நாம் எப்பொழுது ஒருங்கிணைந்த மனதோடு ஒருங்கிணைந்த பார்வையோடு வளர்த்தெடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய உரிமை நாள், சுதந்திர நாள். நன்றி, வணக்கம். 18 நன்றி உரை. அழகிய காலை பொழுதிலே, இளம் வெயிலான நேரத்திலே, நாட்டின் சுதந்திர விழா, அன்னை அரசியின் விழா என்ற இருவரும் விழாவை நடத்தி வைக்க உதவி செய்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி. நிகழ்ச்சிகளை இறுதி வரை கண்டுகளித்த பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இரு பள்ளிகளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். 19 நாட்டுப்பண்.